ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெட் கிளாத் வச்சு யூஸ் பண்ண ப்ளவுஸ் கிளாத் இருக்குல்ல, அதில் வந்து லைனிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த மாதிரி நம்ம எந்த ஷேப்பில் வந்து லைனிங் கிளாத்தில் அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு தட்டி விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த லைன் வந்து நீட்டாக கிடைக்கும். இதை நல்லா டார்க் பண்ணிவிட்டு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம யூஸ் பண்ணி அடித்து திருப்பணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கிளாத்தோட பின்புறத்தில் ஒரு கிளாத்னால பெரிய கிளாத்தாக எடுத்துக்கோங்க. சேம் கலரில் அடித்து திருப்பி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கீழே ஹேங்கிங் யூஸ் பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது ப்ளவுஸ் வந்து நீட்டாக நம்ம என்ன ஷேப்பில் வந்து அந்த நெட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி மார்க் எந்த இடத்துல பண்ணியிருக்கோமோ அதை விட அந்த எட்ஜ் இருக்குல்ல, அது கொஞ்சம் முன்னாடி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன ரீசன்னா, நம்ம வந்து கிராஸாக எடுத்திருக்கோம், ஓகேவா? ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிராஸாக எடுத்துருக்கனால கரெக்டான ஷேப்பில் நம்ம அடித்தோம்னா எக்ஸ்ட்ரா வரும். ஸோ நம்ம வந்து லைனிங்கை அதோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி சைடில் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எட்ஜில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பினோம்னா கிளாத் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஹெம்மிங் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கிளாத்தை ஃபுல்லாக மடித்து ஒரு அடி போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சாதான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம அடித்து திருப்பி எடுத்துக்கணும். இது நமக்கு ரிஸ்க்காக தோணும். ஆனால் நம்ம நார்மலாக லைனிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறத விட இதுக்கு எக்ஸ்ட்ரா தான் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ நம்ம டைம் எடுத்து இதை ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் வரும். இந்த மாதிரி அடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ எப்படி ஷேப் நீட்டாக கிடச்சிருக்குன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நார்மல் நீடில் எடுத்து பொறுமையாக ஹெம்மிங் பண்ணணும். நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது ரொம்ப தள்ளி பண்ணாமல் கொஞ்சம் நெருக்கியே பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதில் நம்ம ஸ்டிச் போகிறது கிடையாது. மிஷினோட ஸ்டிச் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மல் நீடில் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ நெருக்கி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஸ்டிச் பார்க்குறதுக்கு. இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கும்போது லுக்கு அமேசிங்காக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஹேங்கிங் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். ஹேங்கிங்கோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சை ஃபுல்லாகவே பிரிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கிடச்சிருக்குன்னு. இந்த வீடியோவை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நெட் கிளாத் யூஸ் பண்ணும்போது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.